மறக்க முடியாத விஷயம், புதுக்கோட்டையில் வந்து வீவோ பாண்டியன் ஒரு பையன். அவங்க அம்மா கூட பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் ஓடி போய் ஒரு பையனை கட்டி பிடிச்சி அழுதுப்பாங்க. ஆமாம் ஆமாம், உடம்பு முடியாமல் இருந்தார் அந்த பையன். அந்த பையன் வந்து புதுக்கோட்டை பையன். அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை, ஒரு கால் இல்லைன்னு சொல்லி பையன் போய் பிழைக்க போயிருக்கான். போன இடத்துல ஒரு கண்டெய்னர் டெக்கில் மாட்டி தலை எல்லாம் காலெலாம் உடஞ்சி போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் அங்கே உறவினர்களே இல்லாமல் அங்கே இருக்க சமூக அவர்களோட அரவணைப்பில் அபாய கட்டத்தில் இருந்தான். அவனை இந்தியா கொண்டு வரணும் போது ரொம்ப போராட்டம். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அம்மா யார்ட்டையும் மனு கொடுத்துருக்கு. யாரோ ஒருத்தர் என் நம்பருக்கு புதுக்கோட்டையில் பார்த்து கொடுத்துருக்காங்க. இவருக்கு ஃபோன் பண்ணி இவரே எல்லாம் பார்த்துப்பான்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. சென்னைக்கு வந்துட்டு தம்பினாங்க, அக்கா நீங்கள் எதுவும் கஷ்டப்படாதீங்க, ஆட்டோ நானே புக் பண்ணி விட்றேன், அதே ஆட்டோவில் வாங்கன்னு சொல்லி அமைச்சர் வீட்டில் நைட்டு 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு. அப்போதைய அமைச்சர் வந்து செஞ்சி மஸ்தான் அவர்கள். நான் பேசினது ஒரு பையனோட உயிரை காப்பாற்ற போவோம், அதுக்கான நன்மை உங்களுக்கு கிடைக்கும், தயவு செஞ்சு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஆளுங்க மூலயமா அப்ரோச் பண்ணோம். நைட்டு 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு. அவங்க அம்மாவை கூட்டு போய் விஷயத்தையெல்லாம் விளக்கி சொன்னேன். உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. நாளைக்கெல்லாம் உங்கள் ஐஏஎஸ் அதிகாரி எனக்கு அனுமதி கட்ட மட்டும் கொடுக்கணும். உடனே ஃபோன் எடுத்து பேசினாங்க. அப்போ லேடி எடுத்துங்கன்னாங்க ஐஏஎஸ் அதிகாரி. உடனே பேசினா காலைல 10 மணிக்கு போகும். உடனே என் பேரில் ஆர்டர் அப்படியே மெயில் எம்பசிக்கு அனுப்போம். அன்றைக்கி ஈவினிங் ஃப்ளைட்டு கன்ஃபார்ம் ஆகுது. அத்தனை நாள் ஃப்ளைட் டேக்கப் பண்ணி இங்கே கேச்சு. பையன் வந்துட்டார். பையன் வந்து ஏர்போர்ட்டில் தான். அந்த அம்மா எமோஷனலாகி அழுது அந்த வீடியோ ரொம்ப வேகலாச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா உடனே அமைச்சர்கிட்ட சொன்னோம், சார் இவனுக்கு வந்து சிறப்பு கண்காணிப்பு கொடுக்கணும் மருத்துவ சிகிச்சைன்னு. சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அமைச்சர் நேரில் வந்து பார்த்து, அப்போ அவங்க தொகுதி அமைச்சர் திரு ரகுதி அவர்களும் நிதி உதவியெல்லாம் பண்ணி எல்லாம் பேசி ஒரு மருத்துவ குழுவை நியமித்து வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணி 4 ஆப்ரேஷன் பண்ணோம். இப்போ அந்த பையன் நல்லா இருக்கான். நல்லா இருக்காரு.